Hello friends, Indian Coast Guard, இந்திய கடலோர காவல் படையில நேவிக் ஜெனரல் டியூட்டி யாந்திரிக் பிரான்ச் 01/2025 பேட்ச்க்கான நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 13th June 2024 ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப அப்ளிகேஷன் ஓபன்ல தான் இருக்கு. அதாவது நேத்து காலையில 11 மணிக்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ லாஸ்ட் டேட் 3rd ஜூலைக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆண்கள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பெண்களா இருந்தா எலிஜிபிள் இல்ல. சரி ப்ரோ, என்ன படிச்சிருக்கணும்? குவாலிஃபிகேஷன் பாருங்க. நேவிக் ஜெனரல் டியூட்டிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணி அதுல மேத்ஸ் பிசிக்ஸ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து யாந்திரிக் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் அது போக எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இந்த டிசிப்ளின்ல 3 years இல்ல அப்படின்னா 4 years டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ 10th பாஸ் பண்ணிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணி, சோ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், 12th கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அதுக்கான ஈக்குவலன்ட் டிசிப்ளின் காமிச்சிருப்பாங்க. இதையும் நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃப் ஷேர் பண்ணிருக்கேன். சோ டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஜாயின் பண்ணி பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஏஜ் பாருங்க. 18ல இருந்து 22 ஏஜுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா யூஆர் அன்ரிசர்வ்டு, அதாவது ஜெனரல் கேட்டகரியில நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா 18ல இருந்து 22 ஏஜுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. சோ 22க்கு மேல ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்திருக்காங்க. சோ நீங்க 27 வரை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ நீங்க 25 ஏஜ் வரை அப்ளை பண்ணலாம். அடுத்த வேக்கண்ட் ரீஜன் வைஸ் டோட்டல் வேகன்சி, கேட்டகரி வைஸ் வேகன்சி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட் வைஸ் டோட்டல் வேகன்சி, கேட்டகரி வைஸ் வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ டீடைலா செக் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்க அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, உங்க பர்சன்டேஜ் அடிப்படையில ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஒரு ஸ்டேஜோட செலக்ஷன் ப்ராசஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஸ்டேஜ் 1ல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். சரிங்களா? இப்ப போஸ்ட் வைஸ் ரிட்டன் டெஸ்ட், பாசிங் மார்க், ரீமார்க் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதே வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 செக்ஷன் இருக்கும். இப்ப ஒரு செக்ஷன்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும், டைம் அலோகேஷன் என்ன, சோ எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும், பாசிங் மார்க் என்ன, சிலபஸ் எல்லாமே கிளியரா இருக்கும். நீங்க இந்த நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டா படிச்சு பாருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்த ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ல யார் வந்து அதிகமான மார்க் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஸ்டேஜ் 2ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2ல செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்டேஜ் 2ல அசஸ்மெண்ட், அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அடுத்து பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். ரன்னிங், 20 ஸ்குவாட்ஸ், 10 புஷ்அப்ஸ் வந்து எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம கண்டினியூஸா கண்டக்ட் பண்ணுவாங்க. இடையில இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் வருது அந்த மாதிரிலாம் இருக்காது. கண்டினியூஸா இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இதுலயே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 2ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 3ல ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு அதுல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 4ல ஐஎன்எஸ் ஜெல்கால ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, அப்புறம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. 3rd ஜூலைக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்ல உங்களுக்கு அதுக்கான கைட்லைன் கொடுத்துருப்பாங்க. அப்ளை வீடியோ தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சரிங்களா? ரெஸ்பான்ஸ் எவ்வளவு அதிகமா வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப போட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அந்த போட்டோ ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளாக் ஸ்லேட்ல ஒயிட் சாக்ல உங்க பேர் எழுதணும். சரிங்களா? உங்க நேம், எந்த டேட்ல அந்த போட்டோவை எடுத்தீங்க, இத வந்து பிளாக் ஸ்லேட்ல ஒயிட் சாக்ல உங்க நேம், எந்த டேட்ல அந்த போட்டோவை எடுத்தீங்க இதை நீங்க ஸ்லேட்ல எழுதி அந்த ஸ்லேட்டை செஸ்டுக்கு கிட்ட வச்சு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பிளாக் ஸ்லேட்ல ஒயிட் சாக்ல உங்க நேம், எந்த டேட்ல அந்த போட்டோவை எடுத்தீங்க அதை அந்த ஸ்லேட்ல எழுதி அந்த ஸ்லேட்டை கையில புடிச்சிட்டு செஸ்டுக்கு கிட்ட வச்சு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இந்த கேப் போடுறது, ஸ்பெக்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் நீங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாது.
ஸோ நீட்டா அப்லோட் பண்ணும். அந்த ஃபார்மேட் வேணா நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ். நீங்க SC/ST இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்ல. அதர் கேட்டகரி 300 rupees எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். SC/ST மட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஃப்ரீயாவே அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த எக்ஸாமினேஷன் சிட்டி பாருங்க. இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 செலக்ஷன் வந்து எந்த மந்த்ல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் தோராயமா கொடுத்திருக்காங்க. இந்த நேவிக் ஜெனரல் டியூட்டி, யாந்திரிக் இந்த 2 பிரான்ச்சுக்கும் ஸ்டேஜ் 1 செலக்ஷன் செப்டம்பர் மிட்ல இல்ல எண்டிங்ல கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 2 செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் மிட்ல இல்ல நவம்பர் எண்டிங்ல கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 ஏப்ரல் 2025 ஸ்டார்டிங்ல இல்ல சென்டர்ல மிட்ல வந்து கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனல்ல கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட் டிக்ளரேஷன் உங்களுக்கு வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வந்து அதையும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டேஜோட செலக்ஷன் ப்ராசஸ் போறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் டு பி கேரிட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஜெராக்ஸ் ரெண்டுமே வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். அடுத்த மெடிக்கல் பாருங்க. ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தாதான் நீங்க அப்ளை பண்ண முடியும். செஸ்ட் மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். வெயிட் +or-10% அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயரிங் வந்து நார்மலா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். டாட்டூஸ் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் பாடி டாட்டூஸ் அலோடு இல்ல. இருந்தாலும் ஒரு சில பிளேசஸ்ல இருந்தா அதை நாங்க கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சைட் ஆஃப் எல்போல, ரிவர்ஸ் சைட் ஆஃப் பாம்ல, இந்த மாதிரி இந்த லொகேஷன்ல டாட்டூஸ் இருந்தா மேபி அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து வேற பார்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? டாட்டூ பாலிசி இந்தியன் கோஸ்ட் கார்டு வெப்சைட்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் ட்ரைனிங் உங்களுக்கு INS செல்கால இருக்கும். ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இல்ல மிட்ல 2025 INS செல்கால உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து சேலரி. நேவிக் ஜெனரல் டியூட்டி இதுக்கான பேசிக் சேலரி 21,700 இருக்கும். அது போக உங்களுக்கு DA, அதர் அலவன்சஸ் இது எல்லாமே இருக்கும். அடுத்து யாந்திரிக் பாருங்க. இதுக்கான பேசிக் சேலரி 29,200 பிளஸ் அடிஷனலா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் DNS அலவன்ஸ் பிளஸ் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டெம்பரரி போஸ்டிங், கான்ட்ராக்ட் போஸ்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க கண்டக்ட் பண்ற செலக்ஷன் எல்லாமே நீங்க கிளியர் பண்றீங்க அப்படின்னா பர்மனண்டா இந்தியன் கோஸ்ட் கார்டுல நீங்க ஒர்க் பண்ணலாம். அதாவது நிரந்தரமா இந்திய கடலோர காவல் படையில நீங்க பணிபுரியலாம். சரிங்களா? ப்ரமோஷன் டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. லாஸ்ட் டேட் 3rd July 2024 அப்ளை பண்ணிருங்க. அப்ளை தேவைப்பட்டா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதுல ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.